சென்னை டிபிஐ வளாகத்தில் முன்பு இரண்டாவது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். வணக்கம் லாவண்யா, தற்போது அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. நாம் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் அருகில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த களத்திலே இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், திமுக தனதுடைய தேர்தல் வாக்குறுதியாக, அதாவது தேர்தல் வாக்குறுதி எண் 181 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளித்தார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை சுமார் 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களாக, அதாவது தையல், ஓவியம், உடற்கல்வி என பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்று அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக ஒவ்வொரு அரசு பள்ளியிலுமே பணிபுரிந்து வருகிறார்கள். ஒரு மாணவனினுடைய தனித்திறமைகள் என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படும். அந்த தனித்திறன்களை வெளிக்கொண்டு வருவதில் பகுதி நேர ஆசிரியர்களினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் பல்வேறு அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த ஒரு சூழலிலும் கூட பகுதி நேர ஆசிரியர்கள் கணினி வகுப்பையும் எடுக்கக்கூடிய அந்த சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். எத்தகைய சூழல் இருந்தாலும் சரி, பகுதி நேர ஆசிரியர்கள் அனைத்தையுமே தங்களினுடைய அந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தங்கள் பணி சூழலில் எந்தவித சமரசமும் செய்யாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களினுடைய அந்த கோரிக்கையை ஏன் இந்த அரசு நிறைவேற்றம் தயங்குகிறது என்ற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நம்மோடு பகுதி நேர ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இன்னைக்கு இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலை சந்திக்கிறீங்க மேடம்? கடந்த காலகட்டத்திலே 2021 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 181 உங்களுக்கு நாங்க பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொல்லி திட்டவட்டமாக அறிக்கை செய்தார். உங்களை கண்டிப்பாக நான் பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று திட்டவட்டமாக எங்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தார். ஆனால் தற்போது எங்களுக்கு அந்த பணி நிரந்தரன்ற வார்த்தைக்கே இல்லாம நாங்க இன்னைக்கு நடு ரோட்ல பிச்சை எடுத்துனுக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிதி இல்லைன்னு சொல்றாங்க. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யா மகேஷ் சார் எங்களுக்கு படிப்படியா நாங்க செய்யறோம், ஆசிரியர்களை கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க நடு ரோட்ல இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆட்சி 181 கொடுத்து விட்டு செய்யவில்லை என்றால், பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் வேற யார் எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க 2 நாளா நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமையில நாங்க உட்காந்து குழந்தை குட்டி குடும்பம் எல்லாம் விட்டுட்டு இங்க உட்காந்து. இப்ப பொருளாதார தேவைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அதுவும் ஒவ்வொரு பொருளினுடைய விலையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உங்களுக்கு ஒரு சொற்ப சம்பளம் தான் வழங்கப்படுது. அந்த சொற்ப சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு பணியும் நிரந்தரமும் இல்லாத ஒரு சூழல்ல தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய சுற்றுப்புறத்துல என்ன மாதிரியான கருத்துக்கள் நீங்க எதிர்கொள்றீங்க? ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி ஃபேஸ் பண்றீங்க முதல்ல? மேடம், இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க சொந்த அக்கம் பக்கம் கூட எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்க 12,500 வாங்குறோம். ஏன் நாங்கெல்லாம் 100 நாள் வேலை செய்யற காசை தான் நீங்க வாங்குறீங்க, எங்களை மாரி தான் நீங்களும் வாங்குறீங்க, நீங்க என்ன ஆசிரியர்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா பள்ளிக்கூடத்துல பசங்க மதிக்கணும்ல எங்களுக்கு. நாங்க எல்லாரும் போல ரெகுலர் ஆசிரியர்கள் போலவே MA MT PhD எல்லாம் நாங்க பண்ணிருக்கிறோம். ஆனா அவங்க பசங்களே எங்களை மதிப்பாங்களா அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. பசங்க நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு போற மாதிரி இருக்குது, பயந்துக்குன்னு திருட்டுத்தனமா போற மாதிரி இருக்குது. ஒரு ஆசிரியர், ஒரு ஆசானாகிய நாங்கள் பாடங்களை பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிற நாங்க பகுதி நேர ஆசிரியரா எங்களுக்கு அரை நாள் வேலை நாட்கள் கொடுத்தா நாங்க எந்த வேலை, மற்ற வேலை எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு பூ வேலை இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு முழம். எங்களால ஒரு பூ வாங்க முடியல, ஒரு குழந்தைங்களுக்கு பால் வாங்க முடியல, மளிகை செலவு வாங்க முடியல. 12,500 சொற்ப வருமானத்துல நாங்க எப்படி வாயறதுங்க மேடம்? ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்க ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி நாங்க போராட்டங்களை கையில் எடுக்கிறோம். இது வரைக்கும் நாங்க 40 போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறோம். பிச்சை எடுத்து முட்டி போட்டு மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்தணும். அப்ப கூட அவர் மாண்புமிகு முதலமைச்சர் பார்வைக்கு எட்டவில்லை என்றால் இன்னும் நாங்க என்ன செய்யறது, எப்படியெல்லாம் அவரை கேட்கறதுன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப உங்களுடைய போராட்ட களத்துல நாங்களுமே இணைஞ்சிருக்கோம். நாங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய போராட்டத்தை பார்க்கும் பொழுது போராட்ட களத்துல உங்களை காவல்துறை கைது செய்து அழைச்சிட்டு போயிடுவாங்க, சமுதாய நல கூடத்துல வச்சிருப்பாங்க, திரும்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு.
தொடர்ந்து பல நாட்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கீங்க. அரசு தரப்புலையும் அதிகாரிகள் தரப்புலையும் முதலமைச்சர் தரப்புலையும் ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சா? உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் வந்ததா? எப்படிதான் இருக்கு இந்த சூழல்? இது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சர்களுமே இது வரைக்கும் எவ்வளவோ நாங்க இது சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு முறையும் நாங்க முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் நாங்க படிப்படியா செய்யறோம்னு சொல்றாரே தவிர எங்களுக்கு ஆறுதலா கூட நாங்க செய்வோம் அப்படின்ற ஒரு அமைச்சர்கள் கூட இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே சந்திக்கல. நடுத்தெருவுல நாங்க நின்று பிச்சை எடுக்கிற போராட்டம் இது வரைக்கும் அவருக்கு பார்வைக்கு தெரியாமல் போயிடுமா? நியூஸ் பாக்குவாங்கல்ல, இது வரைக்கும் அவங்க பார்வையில போகாம இருக்குமா? எங்க குழந்தைங்க எல்லாம் பட்டினியா சாவுதுங்க. நாங்க எப்படி வாயறதுனே தெரியல. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் இன்னைக்கு நகை 1.25 லட்சம் 1 லட்சத்துக்கு போயிருக்குது. ஒரு சாதா ஒரு பால் விலையை கூட இன்னைக்கு 50 ரூபாய் 60 ரூபாய் 100 ரூபான்ற விலையில போறாங்க. ஆனா எங்களுடைய பகுதி நேர வாழ்வாதாரம் 182 கொடுத்துட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாம ரொம்ப அழகாய்க்கிறாங்க, ரொம்ப அல்லல் படுத்துறாங்க. இந்த அரசு செய்யலன்னா வேற எந்த அரசு செய்யும் அப்படின்னு சொல்லி இன்ன காலம் வரைக்கும் இந்த காலம் ஆட்சியும் முடிய போகுது, இந்த காலமும் முடிய போகுது, எங்களுடைய வேலையும் முடிய போகுது. இந்த மாதிரி சூழ்நிலை கூட எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்னமும் எங்களுக்கு ஒரு கருணை பார்வையில கூட எங்களை பார்க்காம இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு. அவரு நினைச்ச ஒரு கையெழுத்து போட்டா நாங்க சந்தோஷமா கொண்டாடுவோம். ஆனா அவருக்கு மனம் இல்லையா, கருணை இல்லையா என்னன்னே தெரியல. இன்னைக்கு நாங்க பொருளாதார ரீதியில ஒரு டெத் ஆனா கூட போய் மாலை வேலை கேட்டா 150 ரூபான்றாங்க, 200 ரூபான்றாங்க. எங்களால ஒரு மாலை கூட வாங்கின்னு போய் ஒரு சவத்துக்கு போட முடியல. ஒரு காலகட்டத்துல பொருளாதார ரீதியா ரொம்ப மாலை எல்லாம் சாதாரண விலையா இருந்துச்சு. இப்போ ஒரு மாலை கேட்டு அது மாலை பேரமேசி எத்தனை போய் ஒரு சவத்துக்கு போட வேண்டியதா இருக்குது. யாருக்கிட்ட போய் திடீர்னு ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா நாங்க யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாதுங்க. நாங்களே எங்களை பகுதி நேர ஆசிரியர் 12,500 வச்சு நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது? தொடர்ந்து இந்த போராட்ட காலத்தை பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான பெண்கள் இருக்கீங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் அதிகமா களத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க. பண்டிகை காலம் வருது, பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த போராட்ட காலத்துல இருக்கிறீங்க. என்ன மாதிரியான ஓட்டம் இப்ப இருக்கு? வணக்கம் மேம். நாங்கள் நேற்று காலையில் போராட்டத்துக்கு துவங்கினோம். பேச்சுவார்த்தைக்கு இத்தனை முறையாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சொற்பமான ஒரு பதிலை சொல்லி அனுப்பிடுவாங்க. இது வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றத்தையும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் இவர் ஆட்சி மலர்ந்ததுன்னா எங்களுடைய காட்சி மலர்ன்ற ஒரு நம்பிக்கையில இவரை ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் நாங்கள் இந்த அவரை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். இத்தனை வருஷம் ஆட்சியே முடிய போது இப்போ இன்னைக்கு நடு ரோட்ல பிச்சை எடுக்கிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன். அதுபோல நாங்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாடத்தை, அதுவும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் மாணவர்களுக்கு தனித்திறமையை வழங்கக்கூடிய ஆசிரியர்கள் நாங்க இங்க இந்த அளவுக்கு நாங்க பிச்சை எடுக்கிற அளவுல இருக்கிறோம். ஆனா இந்த அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளல. இது முதல்வர் ஐயா காதுக்கு போகுதா என்னன்னு தெரியல. வெளியில இருக்கிறவங்க இதெல்லாம் அவருடைய காதுக்கு போகலன்னு சொல்றாங்க. ரோட்ல போற போது ஒரு செயினை கழட்டி குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தைய ஊக்குவிச்சுட்டு போனாரு இந்த முதல்வர் ஐயா. அதை கேட்டு நாங்க எங்களுக்கு வந்த உடனே எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு எங்களை அரசாணை வெளியிடுவாருன்றதை இத்தனை வருஷம் நாங்க எதிர்பார்த்தோம். முடிய போகும்போது எங்களுக்கு கதி கலங்கிதான் இந்த இடத்துல இன்னைக்கு வெள்ளத்தை மீறும் போது அணை போட முடியாதுன்ற மாதிரி நாங்க அதை தாண்டி வந்துட்டோம். இந்த நடு ரோட்ல இன்னைக்கு பிச்சை எடுக்கிறோம். இந்த அரசாங்கம் அரசாணை மட்டும் தான் வெளியிடணும். நாங்க பேச்சுவார்த்தைக்கு போற கட்டாயத்துல நாங்க இல்ல, அதெல்லாம் தாண்டிட்டோம். மனக்குமுறல் ஏற்பட்டுருச்சு எங்களுக்கு. அதே மாதிரி எங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்ல பெண்ணே கொடுக்க மாட்டாங்க. இதுல சுய மரியாதையை நாங்க இழந்துட்டு இருக்கிறோம். மரியாதை இல்ல. வீட்லயும் எங்க குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு விட்டு இந்த பொங்கல் டைம் வருது, இப்போ போனஸ் கொடுக்குறேன்ட்டு அந்த வேலையை பாக்குறாங்க. 3000 ரூபாய் போனஸ் தரேன்றாங்க. அதெல்லாம் இப்ப எங்களுக்கு தேவையில்லாதது. எங்களுடையது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறது ஒரே ஒரு அரசாணை வெளியிட்டா போதும். ஒரு கையெழுத்து, அந்த பேனா வைக்கிறதுக்காக அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. அந்த செலவுல எங்களுக்கு அரசாணை, அந்த பெண்ணிலேயே எங்களுக்கு தந்தை வழியில ஒரு பெண்ணில எங்களுக்கு ஒரு கையெழுத்து இட்டா போதும். எங்களுடைய எல்லாமே மாறிடும். பொங்கல் போனஸா இதை மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுயமரியாதை இழந்து நாங்கள் வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நடுத்தெருவில் நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான கோரிக்கையை இந்த திமுக அரசு நிறைவேற்றவில்லை. பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு சென்னைக்கு தொடர்ந்து பல நாட்கள் தங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அதிகாரிகள் தரப்பிலும் இருந்து சரி, அதே போல பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலும் இருந்து சரி, முதலமைச்சர் தரப்பிலும் இருந்தும் எந்தவித ஒரு பதிலுமே கிடைக்கவில்லை. மிகவும் அதிருப்தியில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த போராட்டத்திற்கும் எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் பகுதி நேர ஆசிரியர்களின் எண்ணமாக இருக்கிறது. வினிதா, களத்திலிருந்து நேரடி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.